Hello students, good morning all. So far we have learnt about work, energy and power. So now it's time to do more problems and complicated problems. இப்போ இங்கே நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது எல்லாமே என்சிஆர்டி ப்ராப்ளம்ஸ் அண்ட் நீட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ எல்லாமே ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ். நம்ம சிம்பிள் ப்ராப்ளம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம்ஸ் எப்படிலாம் சேஞ்ச் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்குமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஆஸ்கிங் how to solve a problem ma'am or how to இப்போ நீட்டில் கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா சில கொஷின்ஸ் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெல்லாம் பேசிக் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, once you are solving a given problem you have to analyze and you have to start understanding that problem, then only any problem நீட்டில் கேட்கும் போது you can able to solve it. So every time once you solve a problem just analyze it and go through it. அதுதான் நான் சொல்கிறேன் ரிப்பீட்டடாக. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A particle is moving in a potential region defined by U is equal to K of x square plus y square plus z square. Calculate the force acting on the particle. ஸோ இப்போ நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி கொஷினில் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் பொட்டென்ஷியல் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் சப்போஸ் டு ஃபைண்ட் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கல். இப்போ ஃபோர்ஸும் பொட்டென்ஷியலும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன ஃபார்முலா பார்த்துருவோம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கிரேடியன்ட் ஆஃப் யூ. நம்ம நோட்ஸ் போய் பாருங்கள். ஸோ கிரேடியன்ட்டை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? தட் இஸ் ஐ கேப் டைம்ஸ் பார்ஷியல் பை பார்ஷியல் எக்ஸ் ப்ளஸ் ஜே கேப் டைம்ஸ் பார்ஷியல் பை பார்ஷியல் ஒய் ப்ளஸ் கே கேப் டைம்ஸ் பார்ஷியல் பை பார்ஷியல் ஜெட். சின்ஸ் நமக்கு மைனஸ் சைன் வெளில இருக்கிறதுனால நான் மைனஸ் த்ரூ அவுட் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். தென் பொட்டென்ஷியல் எனர்ஜி உள்ள நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பார்ஷியாலிட்டி என்ன பண்ண சொல்லுது? பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தட் மீன்ஸ் இட் ஷோஸ் பார்ஷியாலிட்டி. இப்போ கே யூ இஸ் ஈக்குவல் டு கே ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் கொடுத்துருக்கு அப்படின்னா டெல் யூ பை டெல் எக்ஸ் நமக்கு என்ன சொல்லுது? பார்ஷியல் யூ பை பார்ஷியல் எக்ஸ் ஒன்லி இட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒன்லி இட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அண்ட் ஒன்லி இட் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜெட். ஸோ இப்போ பண்ணேன் அப்படின்னா 2 டைம்ஸ் எக்ஸ் ஐ கேப் 2 டைம்ஸ் ஒய் ஜே கேப் 2 டைம்ஸ் ஜெட் கே கேப் சொல்லாமா? இதுலேருந்து தட் இஸ் 2 நான் வெளில எடுத்துட்டேன் அப்படின்னா மைனஸும் வெளில இருக்குது. ஸோ மைனஸ் 2k ஆஃப் எக்ஸ் டைம்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் டைம்ஸ் ஜே கேப் ப்ளஸ் ஜெட் டைம்ஸ் கே கேப் எனக்கு வரப்போகுது. Is that clear? Okay, so next problem பார்க்கலாம். So a solid cylinder of mass 3 kg is rolling on a horizontal surface with velocity 4 meter per second. It collides with a horizontal spring of force constant 200 newton per meter. So the maximum compression produced in the spring will be. இப்போ என்ன சொல்கிறாங்க? நான் அங்கே வரைஞ்சிருக்கிற மாதிரி you have a spring over here. இப்போ சிலிண்டர் என்ன ஆகுது? இட் மூவ்ஸ் வித் சர்டைன் வெலாசிட்டி. ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன எனர்ஜி இருக்குன்னு சொல்லலாம்? கைனட்டிக் எனர்ஜி இருக்குன்னு சொல்லலாமா? எஸ். இன்னொரு ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குது? ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன எனர்ஜி இருக்குன்னு நான் சொல்லலாம்? சம் பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லலாம். இனிஷியலி இந்த மூவ் பண்ணுற ஆப்ஜெக்ட்டுக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்காது, பட் கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். அண்ட் ரெஸ்ட்டில் இருக்கிற ஸ்ப்ரிங்குக்கு கைனட்டிக் எனர்ஜி இருக்காது, பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஒத்துக்கிறீங்களா? ஒன்ஸ் இந்த சிலிண்டர் என்ன ஆகுது? ரோல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. I'll take a pen here. So once if it is என்னன்னு சொல்லிட்டாங்க? ரோலிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரோலிங்னா என்ன அப்படின்னா it is nothing but what? Correspondingly the object has both translatory motion, ரொட்டேஷ்னல் மோஷன். அந்த ரோலிங்கான எக்ஸாக்ட் டெஃபினிஷன் நம்ம ரிஜிட் பாடி டைனமிக்ஸில் படிப்போம். ஸோ டோன்ட் வரி. பட் இப்போதைக்கு ரோலிங்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்குது, ரொட்டேஷ்னல் மோஷனும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். டிரான்ஸ்லேட்டரி மோஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன், ஹரிசாண்டல் ஆக்சிஸில் இல்லை ஹரிசாண்டல் பாத்தில் ஒரு கார் மூவிங் ஆன ரோடு, இதெல்லாமே அது டிரான்ஸ்லேட்டரி மோஷன் அப்படின்னு நான் சொல்லலாம். ரொட்டேஷ்னல் மோஷன்னா ஆஸ் இட் நேம் சஜஸ்ட் என்ன சொல்லலாம்? த ஆப்ஜெக்ட் இஸ் இன் ரொட்டேஷ்னலாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லலாம். இப்போ இந்த ரோலிங் அப்படின்னு கொடுத்துட்டானா the ஆப்ஜெக்ட் என்ன ஆகிட்டு இருக்கு? ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு. தட் இஸ் டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்குது. அட் த சேம் டைம் இட் ஹாஸ் ரொட்டேஷனல் மோஷன் ஆல்சோ. இப்போ எப்படி மூவிங்கில் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுது? ஸ்ப்ரிங்கில் போய் ஹிட் ஆகுது. ஸ்ப்ரிங்கில் போய் ஹிட் ஆனோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, இனிஷியலாக இந்த ஸ்ப்ரிங் ரெஸ்ட்டில் இருக்குது. இந்த ஸ்ப்ரிங்கை என்ன பண்ணுறேன்? இந்த சாலிட் சிலிண்டர் மோதும் போது இதோட பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறேன். அது எப்படிங்க மேம் பொட்டென்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இனிஷியலாக இது ரெஸ்ட்டில் இருக்குமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ஆப்ஜெக்ட் இது மேலே மோதும் போது சம் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன்னு சொல்லலாமா? சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கா? இனிஷியலாக இந்த ஸ்ப்ரிங் இந்த பொசிஷனில் இருக்கிறது. இந்த சிலிண்டர் வந்து மோதுறோன்னு என்ன ஆகிடும்? கம்ப்ரெஸ் ஆகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு நான் சொல்லாமா? ஃபோர்ஸ் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. இப்போ இதை ஒர்க்குன்னு நான் சொல்லாமா? இந்த ஒர்க் என்னவா போய் ஸ்டோர் ஆக போகுது? பொட்டென்ஷியல் எனர்ஜியாக போய் ஸ்டோர் ஆக போகுது.
ஏங்க மேம் இங்கே போய் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக போய் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அதனால் இந்த ஸ்ப்ரிங்குக்கான கரஸ்பாண்டிங் ஃபோர்ஸ் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால இங்கே ஒர்க் வந்து எனக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியாக போய் ஸ்டோர் ஆகுது. இஸ் தட் கிளியர்? ஸோ மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். ஒன்ஸ் இட் ஹிட்ஸ் தி ஸ்ப்ரிங், இதோட கைனட்டிக் எனர்ஜி எல்லாமே ஸ்ப்ரிங்குக்கு பொட்டென்ஷியல் எனர்ஜியாக எனக்கு மாறிடும். இஸ் தட் கிளியர்? தட்ஸ் வாட் ஐ ஹவ் ரிட்டன் தட் அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ லாஸ் இன் மூவிங் ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு என்ன இருக்காது, கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். பட் ஒன்ஸ் இது ஹிட் ஆனோன்னு என்ன ஆகும், இதோட வெலாசிட்டி கம்மியாயிட்டே போகும். ஒத்துக்கிறீங்களா? வெலாசிட்டி கம்மியாயிட்டே இருக்கு. அட் த சேம் டைம் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் த ஸ்ப்ரிங் என்ன ஆகிட்டே இருக்குது, எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ தட் இஸ் half mv ஸ்கொயர் ப்ளஸ் half i ஒமேகா ஸ்கொயர். ஏங்க மேம் இந்த half i ஒமேகா ஸ்கொயர் வந்தது அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் எகெயின் இதுக்கு என்ன இருக்குது நான் சொல்லிட்டேன், ரொட்டேஷனல் மோஷனும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணும் ஃபார் அ ரோலிங் மோஷன். தட்ஸ் வை half i ஒமேகா ஸ்கொயர் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இஸ் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது, half k x ஸ்கொயர். பிகாஸ் கெயின் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார் அ ஸ்ப்ரிங் இஸ் half k x ஸ்கொயர். இது வந்து நான் தனி வீடியோவில் சொல்கிறது எப்படின்னு, பட் இப்போதைக்கு இந்த இக்குவேஷனை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், ஐங்கிறது என்னன்னு நமக்கு தெரியும், மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பற்றியும் இன்டெப்த்தாக நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் தான் படிக்க போகிறோம். பட் சின்ஸ் இந்த கொஷின் வந்து ஒர்க் எனர்ஜி பவரில் இருக்கிறதுனால we have included that. ஓகேங்களா? ஸோ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் அ சிலிண்டர் பார்த்தீங்கன்னா, சாலிட் சிலிண்டர் பார்த்தீங்கன்னா half m r ஸ்கொயர், அதுதான் இங்கே நான் போட்டிருக்கேன். r ஒமேகா ஸ்கொயர், r ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர்னு என்ன சொல்லலாம், தட் இஸ் v ஸ்கொயர்னு சொல்லலாம். பிகாஸ் லீனியர் வெலாசிட்டி v இஸ் ஈக்குவல் டு r டைம்ஸ் ஒமேகா. ஸோ இதில் நான் என்ன சொல்லலாம், v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர். தட் இஸ் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம், v ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கே எனக்கு half k x ஸ்கொயர் இருக்குது. ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்லலாம், x is nothing but இது என்ன வரப்போகுது, இந்த ரைட் this term will be 3/4 mv ஸ்கொயர் வரப்போகுது. இது half m kx ஸ்கொயர். ஸோ இது சால்வ் பண்ண அப்படின்னா x is equal to 0.6 மீட்டர். அப்படின்னா இந்த சாலிட் சிலிண்டர் மோது எவ்வளோ கம்ப்ரெஸ் ஆகுது, இது 0.6 மீட்டர் அளவு இது கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னு நான் சொல்லலாம். இஸ் தட் கிளியர்? நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இது எல்லாமே நீட் ப்ராப்ளம்ஸ் தான். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இதெல்லாம் கூட நீட்டில் கேட்டிருக்காங்களாங்க மேம் அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. ஸோ த பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ பார்ட்டிக்கல் இன் ஃபோர்ஸ் ஃபீல்ட் இஸ் கிவன். ஃபார் ஸ்டேபிள் ஈக்விலிப்ரியம் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் இஸ். இப்போ திரும்ப நான் என்ன சொல்கிறேன், பொட்டென்ஷியல் எனர்ஜி கொடுத்துட்டாங்க, ஸ்டேபிள் ஈக்விலிப்ரியம்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ட்டிக்கல் என்னவா இருக்கணும், இதுதான் கொஷினில் கேட்குறாங்க. இப்போது நமக்கு ஸ்டேபிள் ஈக்விலிப்ரியம், அன்ஸ்டேபிள் ஈக்விலிப்ரியம், நியூட்ரல் ஈக்விலிப்ரியம் நம்ம பார்த்தோம். இந்த மூணு ஈக்விலிப்ரியம்லையுமே பேசிக்காக நம்ம என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மஸ்ட் பி ஈக்குவல் டு 0 அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ் பொறுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், இட் இஸ் ஸ்டேபிள், இட் இஸ் அன்ஸ்டேபிள், இட் இஸ் நியூட்ரல் சொல்கிறோம். பட் இங்கே ஸ்டேபிள்னு சொல்லிட்டோம், அப்போ செகண்ட் டெரிவேட்டிவ் பார்க்கவே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 நான் போட்டேன் அப்படின்னா ஓகே. ஏங்க மேம் நம்ம ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் எகெயின் ஈக்குவல் டு 0 நான் போடுறேன் அப்படின்னா I'll tell you because f is equal to minus du by dr. ஃபார் ஈக்குலிபிரியம் என்ன ஆகணும், இந்த ஃபோர்ஸ் வந்து எனக்கு 0 ஆகணும். ஒத்துக்கிறீங்களா? அதனால தான் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் நமக்கு 0 ஆகுது. ஓகேங்க மேம், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் 0 ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, again I can tell that ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் 0 வச்சு I can find unknowns in this equation. அதாவது இந்த a by r square minus v by r இருக்குது பார்த்தீங்களா, இந்த a b r எப்படி ரிலேட் ஆயிருக்கு, that distance with respect to this a b constant எப்படி ஆயிருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். தட் இஸ் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எடுத்து நான் 0 போட்டிருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன், r பவர் -2 போட்டிருக்கேன். இது r பவர் -1. இது என்ன ஆயிருக்கு, எனக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் -2 டிஃப்ரென்சியேஷன் என்ன வரப்போகுது, -2a டைம்ஸ் r பவர் -3 தட் இஸ் ப்ளஸ் b டைம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் b r பவர் -2. இதை நான் என்ன பண்ணியிருக்கேன், கீழே கொண்டு வந்திருக்கேன், r பவர் 3 r ஸ்கொயர். ஸோ ஃபைனலி r இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ எனக்கு வந்திருக்கு. இஸ் தட் கிளியர்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொஷினை மாடிஃபை பண்ணுறாங்க. எப்படி மாடிஃபை பண்ணலாம், இந்த u கொடுத்துட்டு வாட் கைண்ட் ஆஃப் அ ஈக்குலிபிரியம் கூட கேட்கலாம். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ இப்போ கொஷினில் நான் என்ன சொல்கிறேன், யூ கொடுத்துருக்காங்கம்மா, பட் வாட் கைண்ட் ஆஃப் ஈக்குலிபிரியம் கேட்குறாங்க. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஈக்குவல் டு 0 போட்டு இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிடுவீங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் d ஸ்கொயர் u பை dr ஸ்கொயர். இந்த குவான்டிட்டி வந்து பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் சொல்லலாம், நெகட்டிவாக வந்துச்சுன்னா அன்ஸ்டேபிள் சொல்லலாம், 0வாக வந்துச்சுன்னா நியூட்ரல் நம்ம சொல்லலாம். இப்போ உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் நான் தரேன் அப்படின்னா, இந்த ப்ராப்ளமில் இப்போ நமக்கு தெரியும் இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி நமக்கு தெரியும்.
இது ஸ்டேபிள் ஈக்விலிபிரியம் நீங்கள் கொடுத்துட்டான். ஆனால் ஐ வாண்ட் யூ டு ஃபைண்ட் தட் வெதர் இட் இஸ் அ ஸ்டேபிள் ஆர் அன்ஸ்டேபிள் ஆர் நியூட்ரல். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, யூ இஸ் கிவன், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எடுக்கிறீங்க, ஈக்குவல் டு 0 போட்டு அன்னோன்ஸ் இந்த கான்ஸ்டன்ட் அந்த டிஸ்டன்ஸ் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு பார்க்க போகிறீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, செகண்ட் டெரிவேட்டிவ் எடுத்து யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் அ பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் நியூட்ரல். இதை எனக்கு பண்ணி ப்ரைவேட்டாக கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு மெசேஜ் பண்ணணும். ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். So car of mass m starts from rest and accelerates so that the instantaneous power delivered to the car has a constant magnitude p0. The instantaneous velocity of the car is proportional to. இப்போ கார் வந்து ஒரு மாஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. starts from rest அப்படின்னா என்ன அர்த்தம், initial velocity 0ன்னு எடுத்துக்கலாமா, at time t is equal to 0, yes, and accelerates so that the instantaneous power delivered to the car has a constant magnitude p0. அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி ஆஃப் த கார் இஸ், இப்போ கார் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆக்சலரேட் பண்ணுறேன், இன்ஸ்டன்டேனியஸ் பவர் டெலிவர் டு த கார் வந்து கான்ஸ்டன்ட் மேக்னிடியூட் p0ன்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது எனி டைம் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டின்னா நம்ம என்ன சொல்கிறோம், அட் எனி கிவன் டைம் வாட் வில் பி த வெலாசிட்டி, ஒத்துக்கிறீங்களா? அது என்னவா இருக்கும் தான் இப்போ கேட்குறாங்க. இப்போ இனிஷியலாக பவரை நம்ம என்னன்னு சொல்லலாம், இன்ஸ்டன்டேனியஸ் பவரை எஃப் வின்னு நம்ம சொல்லாமல், இதுவும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், புரியாதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த பிங்கிறது p0ன்னு ஏன் எழுதியிருக்கேன்னா அவன் கொடுத்துட்டான், இந்த கான்ஸ்டன்ட் பவர் மேக்னிடியூட் என்னன்னு சொல்லிட்டான் p0 அப்படின்னு நம்ம சொல்லிட்டான் இல்லையா. ஸோ இப்போ இந்த p0 எஃப் நம்ம எப்படி சொல்லலாம், எம்ஏன்னு சொல்லாமா, ஏவை நான் என்னன்னு சொல்லலாம், டிவி பை டிடின்னு சொல்லாமா, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். p0 is equal to m dv by dt into v. Is that clear? Now இந்த dtயை இந்த சைட் நான் கொண்டு வந்துட போகிறேன். That is v0 dt is equal to mv dv. இப்போ integrating on both the sides I will have p0 t mv square by 2 சொல்லாமா. ஸோ இதுலேருந்து v தான் கேட்குறாங்க. இந்த vங்கிறது என்னவா இருக்க போகுது, that is 2 p0 t by m square root of this one. That is இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி டைம்க்கு எப்படி ப்ரொபோஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் டீயில் எனக்கு சேஞ்ச் ஆகுது. பிகாஸ் 2 இஸ் அ கான்ஸ்டன்ட், ஒத்துக்கிறீங்களா, p0 கான்ஸ்டன்ட், எம்மும் கான்ஸ்டன்ட், எல்லாமே இங்கே கான்ஸ்டன்ட், பட் டி தான் இங்கே வேரியபிளாக இருக்க போகுது. அட் எனி கிவன் டைம், தட் இஸ் அட் எனி கிவன் டைம் மை வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆக போகுது, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, தட் இஸ் v is directly proportional to square of t. I hope this is clear. We will move on to next problem. Next problem is a very very interesting problem which is also asked in a NEET question. That is NEET exam la கேட்டது. A body of mass 4m is lying in a xy plane at rest. It suddenly explodes into 3 pieces. 2 pieces each of mass m move perpendicular to each other with the equal speeds. Total kinetic energy generated due to the explosion is. இப்போ மாஸ் 4m உள்ளது வந்து இட் இஸ் லைங் இந்த xy பிளேன்னு சொல்லிட்டாங்க, ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லிட்டான். சடனாக இது பர்ஸ்ட் ஆகுது அப்படின்னா நான் எதுவுமே எக்ஸ்டர்னலாக நான் ட்ரிகர் பண்ணல, எக்ஸ்டர்னலாக நான் ஃபோர்ஸ் கொடுக்கல அப்படின்னா மை டோட்டல் மொமெண்டம் மஸ்ட் பி கான்ஸ்டன்ட்னு சொல்லாமா. Here momentum is conserved நான் சொல்லாமா, because why, initially they are at rest, suddenly burst, அப்படி சடனாக எக்ஸ்ப்ளோட் ஆகுது அப்படின்னா யாருமே இங்கே ட்ரிகர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஸோ 3 பீசஸாக பிரியுது. 2 பீஸ் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டாங்க, சேம் மாஸ் சேம் வெலாசிட்டி பட் பர்பண்டிகுலர் டு ஈச் அதராக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஜென்ரேட்டட் டியூரிங் திஸ் எக்ஸ்ப்ளோஷன் என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ ஃப்ரம் கன்சர்வேட்டர் தட் இஸ் லீனியர் மொமெண்டம் கன்சர்வ்ட் அப்படிங்கிறதுனால ஐ கேன் ரைட் இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் மொமெண்டம். இனிஷியலி திஸ் ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துறோம். அப்படின்னா